என்னது, ஜிவி ஹீரோவா நடிச்சு இன்னொரு படம் வந்திருக்கா, படத்து பேரு பிளாக்மெயிலா, டைட்டிலே வித்தியாசமா இருக்கே, போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா படம் ஆரம்பிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் பிந்து மாதேவி அவங்களோட குழந்தை வந்து காணாம போயிருது. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஜிவியோட பைக் டெலிவரி பண்ண போகும்போது ஒரு பார்சல் கொடுக்க போகும்போது பைக்கோட சேர்த்து அவர் வச்சிருந்த திங்ஸ் எல்லாமே காணாம போயிருது. அதுல வந்து விலை உயர்ந்த போதைப் பொருள் இருக்குன்னு சொல்லி அதை வந்து நம்ம ஜிவி திருட்டார் அப்படின்னு சொல்லி ஜிவி மேல திருட்டு பலி வருது. இப்படின்னு 10 நிமிஷம் நம்மளை ஹைப் ஏற்றி கொண்டு போனா அதுக்கு அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா படம் புஷ்ன்னு போயிடுது. படம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா காணாம போன குழந்தைய ஸ்ரீகாந்த் வந்து திரும்ப கண்டுபிடிச்சாரா, அந்த குழந்தைய ஏன் கடத்தினாங்க, இல்ல ஜிவியோட பைக்கை யார் திருடுனாங்க, தான் கர்ப்பிணியா இருக்க தான் காதலிய ஜிவி எப்படி காப்பாத்தினார், இப்படின்னு ஒரு போர்ஷன்ஸ் கொண்டு போயிருக்காங்க. இதையே படம் ஃபுல்லா கொண்டு போயிருந்தாலே படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நடுவுல தேவையே இல்லாம குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்க ரமேஷ் திலக்கு ஓனரை பழிவாங்குற இதுன்னு சொல்லி படத்துல தேவையில்லாத சில கேரக்டர் வந்திருக்கிறதுனால படம் ஃபுல்லாவே அங்கங்க ஒரு கேரக்டர் வர மாதிரி இருக்கே தவிர படம் முழுசா பாக்குற மாதிரி இல்ல. படத்துக்கு பேரு பிளாக்மெயில் வச்சுட்டு படத்துல எந்த இடத்துலயும் பிளாக்மெயில் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு டிமாண்ட் ஏத்துற அளவுக்கு, ஒரு ஹைப் ஏத்துற அளவுக்கு படத்துல ஒண்ணுமே இல்லை. ஜிவி எவ்வளவோ ட்ரை பண்றாரு, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த படத்தை ஃபுல்லா தாங்கி நின்னாலும் ஜிவிக்கு மற்றும் ஒரு ஃபெயிலியர் படம் இந்த பிளாக்மெயில் அப்படின்னு சொல்ற விதமா தான் படத்தோட கதைக்களமும் ஜிவியோட நடிப்பும் இருக்கு.